வணக்கம், 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 வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அரோரா தம்பிகளோட அலப்பற தாங்க முடியலையே! அதாவது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1600 மெம்பர்ஸ், பெய்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. யாருக்கு? அரோராக்கு. இப்ப 2278 மெம்பர், கிட்டத்தட்ட 670 மெம்பர் அதிகமா இருக்காங்க. "டேய் என்னடா பண்றீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ரூ. 400 நெனைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் வேற பே பண்றீங்களாடா? ஒருவேள அவங்களுக்கு என்ன மாரி என்ன பண்ணுவாங்கன்லாம் எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு பெய்டு மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. பெய்டு மெம்பர்ஸ் தனியா அவங்க லைவ் போடலாம். எதுல இன்ஸ்டாலயும் சரி, யூடியூப்லயும் போடலாம். எதுல வேணா போடலாம். ஸோ பெய்டு மெம்பர் கூட அந்த மாரி வீடியோஸ் ஏதோ போடுறாங்க போல இருக்கு. நியாயமா இருக்குப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ அரோராவுக்கு ஓட்டே கிடையாது. ஏன்டா அந்த 6200 மெம்பர் இருக்கீங்க. அவங்கலாம் ஒரு நாளைக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட இது தமிழ் கிட்ஸ்ல சொல்றேன். கிட்டத்தட்ட 5 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? 5000 30,000 ஓட்டு வருமேடா! இப்ப எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? 54,574 ஓட்டு தான். பிக் பாஸ்ல வந்து அவங்களுக்கு டீமே இல்லையா? வெறும் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடுறாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே நம்ம வோட்டிங் பார்த்துடலாம். நமக்கு ஏன் அந்த கவலைலாம்? என்ன சொல்றீங்க? ஸோ திவாகர் அவர்கள் 1,72,928 வாக்குகள் வாங்கியிருக்காரு. போன வாரத்த விட இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து அ அதிகமா வாங்கியிருக்காரு திவாகர். அதேபோல சபரி 1,41,994 ஓட்டு. சபரி ஈக்குவலா வாங்கியிருக்காரு. போன வாரம் இதே நேரம் இந்த அளவு தான் திவாகர் வாங்கியிருந்தார். சனிக்கிழமை அன்னைக்கு தான் அவருக்கு 1,50,000 1,65,000 வரைக்கும் வந்தார். பட் போன வாரத்த விட இந்த வாரம் 8,000 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காரு. வெள்ளிக்கிழமையே. 3வது இடத்துல பார்வதி 78,274 ஓட்டு. 3வது இடத்துல கலக்கின்னு இருக்காங்களே, அவங்களுக்கும் ஓட்டு பயங்கரமா வருதே. கேம்ருதீன் 67,674 தெரிய மாட்டேங்குது. அப்சரா 58,872 ஓட்டு. அப்சரா கொஞ்சம் ஓட்டு கூடியிருக்கு. ரம்யா 6வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 5வது 6வது இடம். அப்சரா 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா, அவங்க ஸ்டோரி சொன்னதுல கொஞ்சம் ஓட்டு கூடியிருக்கு போல இருக்கு. 58,067 ஓட்டு. எஃப்ஜே 56,833 ஓட்டு. 7வது இடம். 8வது இடம் கெமி 56,391 ஓட்டு. கெமிக்கும் எஃப்ஜேக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆரோரா 55,242 ஓட்டு. அரோராவ வெளியில அனுப்ப போறாங்களா? இல்ல நோ எலிமினேஷன் சொல்லப் போறாங்களா? அப்படின்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் முடிவு பண்ணது என்னன்னா, நோ எலிமினேஷன் அப்படின்றாங்க. ஒரு சிலர் டபுள் எவிக்ஷன்ங்கிறாங்க. ஒரு சிலர் சிங்கிள் எவிக்ஷன்ங்கிறாங்க. நமக்கு வந்த தகவல் அப்படின்றது நோ எலிமினேஷன் அப்படின்னு தான். ஏன்னா தீபாவளி எல்லாருக்குமே ஒரு வாரம் ஃப்ரீயா விடுவோம். அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சில முடிவுகள் எடுத்ததாகவும், நாளைக்கு வந்து ஒரு ஒரு புது கப்பிள் வந்து போறாங்க. அதுவும் கனா காணும் காலங்கள்ல இருந்து தீபிகா ராம் அண்ட் அந்த பையன் பேர் தான் அடிக்கடி மறந்துடுறேன். அவங்க 2 பேரும் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். கலக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். பாப்போம் உங்களுக்கு இதுல யாரு பிடிக்கும்? புது கண்டஸ்டன்ட்ஸ் வந்தா உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல பழைய ஆட்களே இருந்தா போதும்னு நெனைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.